சிவகங்கை சீமையில் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற இரு சகோதரர்கள் இருந்தனர். பெரிய மருது மற்றும் சின்ன மருது. அவர்கள் மக்களின் அன்பை பெற்ற மாவீரர்களாக திகழ்ந்தனர். மக்கள் குறை கேட்கும் மண்டபத்தில் சின்ன மருது ஒரு வயதான விவசாயியின் அருகில் அமர்ந்து அவரது குறைகளை கனிவுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரது முகத்தில் அக்கறையும் விவசாயியின் முகத்தில் நம்பிக்கையும் தெரிகிறது. கிழக்கிந்திய கம்பெனியின் வெள்ளைக்கார அதிகாரி ஒருவன் தன் சிப்பாய்களுடன் வந்து சிவகங்கை மக்கள் வரி செலுத்த வேண்டும் என்று ஓலை நீட்டுகிறான். அவனது முகத்தில் ஆணவம் தெரிகிறது. எங்கள் மண், எங்கள் மக்கள், அந்நியருக்கு வரி செலுத்த முடியாது என்று பெரிய மருது கர்ஜிக்க சின்ன மருது தன் வாளை உருவியபடி அவர் அருகில் நிற்கிறார். அவர்களின் கண்களில் கோபமும் வீரமும் தெரிக்கிறது. காளையார் கோவில் கோட்டைக்கு வெளியே பெரிய மருது தன் வீரர்களுக்கு வாள் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். வீரர்கள் ஆர்வத்துடனும் உறுதியுடனும் பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். அடர்ந்த காட்டில் சின்ன மருதுவின் தலைமையில் மறைந்திருந்த வீரர்கள் திடீரென ஆங்கிலேய சிப்பாய்கள் மீது பாய்ந்து தாக்குகிறார்கள். இது ஆங்கிலேயருக்கு எதிர்பாராத அடியாக இருந்தது. முதல் தோல்வியால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய படை கர்னல் அக்னியூ தலைமையில் பீரங்கிகளுடன் சிவகங்கையை நோக்கி முன்னேறுகிறது. பெரிய மருது கோட்டையின் உச்சியிலிருந்து படையை நோட்டமிடுகிறார். திருவரங்கம் கோவில் சுவரில் சின்ன மருதுவின் பெயரால் ஒட்டப்பட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. அது வெள்ளையரை விரட்ட அனைத்து இந்திய மன்னர்களுக்கும் விடுத்த அறைகூவலாக இருந்தது. காளையார் கோவில் கோட்டையில் நடந்த இறுதிப் போரில் மருது சகோதரர்கள் தங்கள் வீரர்களுடன் தீரமுடன் போரிடுகிறார்கள். சரிதிகே போர் முழக்கங்கள் கேட்கின்றன. திருப்பத்தூர் கோட்டையில் ஒரு புளிய மரத்தில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். ஆனால் அவர்களின் வீரமும் தியாகமும் சுதந்திர வேட்கையும் தமிழ் மண்ணில் என்றென்றும் நிலைத்து நிற்கிறது.